சரி. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். இன்று நான் உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், எங்களுடைய ஹிஸ்புல்லாட குரல் தர வல்ல அதிகாரி ஹம்சா கலீல் சம்பந்தமாக அவர் எனக்கு எதிரான ஒரு அறிக்கையை ஃபேஸ்புக்கில் போட்டார். அதற்கு எதிராக நான் காத்தாங்குடி போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கின்றேன். அந்த முறைப்பாடு ஹம்சா கலீல்ற பிரச்சனை என்னன்னு சொல்லி நிறைய பேர் அதில் என்ன முடிவு விட்டு கொடுக்கப்படாது, இதில் என்ன என்று ரெண்டில் ஒன்று பார்க்கணுமென்று சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக என்னை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் பொதுவாக ஒரு வீடியோவை வெளியிட்டு அதில் தெளிவு பெறாமல் இருக்கிறவர்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஹம்சா கலீலுடைய விடயங்கள் நான் அந்த போலீஸ் முறைப்பாடு செய்த பின் அது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு என்னுடைய வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இப்பொழுதோ அவர் எழுதின விடயமாக போலீஸில் பிரதானமாக 3-4 குற்றச்சாட்டு சொல்லியிருக்கின்றார். அதுகள் சில வேளை சிவிலுக்கு கீழே போனாலும் ஒரே ஒரு கிரிமினலுக்குரிய விஷயம் ஒன்று அவர் சொல்லுகின்றார். அதாவது ஹோம் கார்ட் அட்டக் எல்டிடி, உங்களுக்கு தெரியும் எல்டிடினால் ஹோம் கார்ட் 1987ஆம் ஆண்டு அளவில் ஹோம் கார்ட் தாக்கப்பட்டதும் அதில் பலர் கொல்லப்பட்டதாகவும், ஹோம் கார்ட்டை நான் காட்டி கொடுத்ததாகவும், ஹோம் கார்ட்டை தாக்குவதற்கு நான் காட்டி கொடுத்ததாகவும், அதில் பலர் கொல்லப்பட்டதாகவும், அந்த சாபம் தான் அகமது டெப்பைட பிள்ளைகள் அரசியலுக்கு முன்னுக்கு வர முடியாமல் போனதாகவும் குறிப்பிடுகின்றார். நாங்கள் எல்லாம் அரசியலுக்கு முன்னுக்கு வர இயலாத காரணம் ஹோம் கார்ட் அட்டக்குக்கு நான் சம்பந்தப்பட்டது தான் என்று இவர் சொல்லுகின்றார். இது ஒரு அபாண்டமான பொய் ஒன்று எழுதுகிறார். ஹோம் கார்டில் நான் என்னத்துக்கு போய் இவர்களோட காட்டி கொடுக்கணும்? ஹோம் கார்ட் ஒன்று காத்தாங்குடியில் இயங்குறது, எங்கே இயங்குது, தலைவர் யார், தலைமத்துவம் யார் என்று உலகம் அறிஞ்ச ரகசியம். அப்போ புலனாய்வு பிரியில் கொட்டை போட்ட புலிகளுக்கு நான் தானே கிடைச்சது ஹோம் கார்ட்டின் நாய்படுத்த இருக்குது, இவர் தான் தலைவர், இவரை போய் சுடுங்கன்னு சொல்லி இந்த கீழ்த்தரமான இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்டா. இந்த கொள்ளை களவு, இந்த பஞ்சாம பாதங்கள் ஒன்றும் செய்யாதபடியாக இன்றைக்கு நாங்கள் நிம்மதியாக தூங்குகிறோம், உறங்குகிறோம். இப்போ நான் தான் அதில் சம்மந்தப்பட்டேன் நம்மளோட ஊரிலையும் நம்மளோட முஸ்லீம்கள் மத்தியிலையும் ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு ஹம்சா கலீல் முனைந்து கொண்டிருக்கின்றார். இந்த செக்ஷனால் இப்போ போலீஸில் போய் எக்ஷன் எடுக்கிறதுக்கு சுணங்கி கொண்டிருக்கின்ற காரணம் என்ன வேண்டாம், இது ஒரு கிரிமினல் விஷயம். அதாவது ஹோம் கார்ட்டை அழைத்து புலிகள் அடித்து பலரும் அரசாங்கத்திட சம்பளம் பெற்ற ஹோம் கார்டுகள் கொல்லப்பட்டாங்க, சிலர் காயப்பட்டாங்க. அப்போ இது ஒரு அரசாங்கத்தில் மிக கிரிமினலான விஷயம். இந்த செய்தி யார் தாக்குனாங்க, யார் காட்டி கொடுத்தாங்க என்ற செய்தி ஹம்சா கலீல் அரசாங்கத்துக்கு இதுவரைக்கும் தெரிவிக்காமல் இருக்கிறதுங்கிறது ஒரு தகவல், ஒரு கிரிமினல் தகவல் தெரிவிக்காமல் இருக்கிறதுங்கிறது மிக பாரதூரமான குற்றம். என்னுடைய நண்பரால் கிட்டத்தட்ட இதே குற்றச்சாட்டுகள் அவருக்கு தெரிஞ்ச புலி சம்பந்தமாக தெரிஞ்ச ஒரு தகவலை தெரிவிக்கிறபடியாக 19 மாதம் அவரை உள்ளுக்கு வச்சு போட்டு தான் பிறகு வழக்கு பேசி அவர் மீண்டு வந்தார், தான் நிரபராதி என்று. அதே போல் இந்த சஹ்ராண்ட மனைவி கைது செய்யப்பட்டது சஹ்ராண்ட பொஞ்சாதி என்றதுக்காக இல்லை, அவள் கைது செய்யப்பட்ட அவருக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை, இந்த சேர்ச் அட்டக் சம்பந்தமாக ஏதோ ஒரு தகவலை அவள் அரசாங்கத்துக்கு சொல்லலை என்றதான் அவக்குள்ள குற்றச்சாட்டு. பிறகுதான் இப்போ அது விடுதலை அந்த வழக்கு அந்த பிணையில் இப்போ அவள் பேசுகிறான். ஆகவே நாம் விளங்கணும். இப்போ ஹோம் கார்ட் அட்டாக் பண்ணின விஷயம் தனக்கு தெரிஞ்சு அறிவிக்கலைங்கிறது. அவர் 19 மாதம் என்ற கூட்டாளி இருந்தார். இந்த நம்மளோட பகுதியில் நடந்த பிரச்சனை என்றபடியாகத்தான் ஹம்சா கலீலுக்கு சொல்கிறேன். அப்போ இதை ஏன் இந்த கிரிமினலுக்கு கீழே இப்படி ஒரு கிரிமினல் விஷயம் தெரிஞ்சு அவர் சொல்லலை என்றதுக்கு கீழே போகலாமென்ற அந்த நானும் இந்தியாவுக்கும் அங்கஞ்சையும் காலத்தில் போயிட்டேன். இதுக்குரிய இந்த லோயர்மாரோட சட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் தான் இது தாமதப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே அந்த இதில் நாங்கள் எனவே ஹம்சா கலீல் இந்த சம்பவம் நடந்த நேரம் பிறந்தும் இருக்க மாட்டார். ஆனால் ஆகவே அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பில்லை. அப்போ யாரோ அவருக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் யாரோ அவர் தன்னுடைய அந்த அறிக்கையிலேயே முதலாவது தொடங்குகிறார். இந்த காலையிலேருந்து எனக்கு ஒரே டெலிஃபோன் கோலாக இருக்குது,
மறுசூக்காமல்ல போய் பத்தி எழுதுங்கன்னு இப்படி டெலிஃபோன் கால் எடுத்த யாரோ தான் இந்த ஹோம் கார்டு பிரச்சனையை அல்ல டெலிஃபோன் எடுத்த முழு பேரும் இந்த ஹோம் கார்டு அட்டாக் சம்பந்தமான பிரச்சனையை அவருக்கு சொல்லி இருக்கின்றார்கள். எனவே அவர் தனக்கு யாரெல்லாம் தனக்கு இதை சொன்னாங்க டெலிஃபோன் எடுத்து சொன்னாங்கன்றதை சொல்லி போட்டாவது இவர் அந்த தன்னை விடுவித்து கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ அந்த 2 விஷயத்துக்காண்டி தான் நான் எழுதுகிறேன். நான் என்னத்துக்கு ஹோம் கார்டு அட்டாக் பண்ணணும்? அப்போ எங்களோட வாப்பாவை கொண்டது ஹோம் கார்டு, எங்களோட வாப்பாவை நடுச்சந்தியில் வச்சு கொண்டது ஹோம் கார்டு. அப்போ நாங்கள் இந்த ஹோம் கார்ட்டை காட்டி கொடுத்தேன்னு சொன்னால் இது என்ன காட்டி கொடுத்தா? அப்போ அந்த சாபம் ஹோம் கார்ட்டை காட்டி கொடுத்த சாபம் எங்களோட வாப்பாவையும் கொண்டு எங்களையும் அரசியலில் முன்னேறாத அளவுக்கு இன்னும் எங்களோட குடும்பத்துக்கும் எங்களோட பிள்ளைகளும் வர இருக்கா அவ்வளோ தெரியாது. அப்படி ஒரு சாபம் அவரும் கொல்லப்பட்டு குடும்பமும் எதிர்காலத்தில் வளரக்கூட போகாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாபம் அதில் இருக்காங்கிறது எனக்கு விளங்க இல்லை. ஏனெண்டா நான் அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னேறாமல் இருக்கிறது என்றால் எனக்கு பொய் சொல்ல தெரியாது, பொய் சத்தியம் பண்ண தெரியாது. இந்த அரபிகளை எந்த அரபிகளை கண்டால் அவனுடைய எவ்வளவு ஆட்டையை போடலாமென்று அது தெரியாது, மக்களை ஏமாற்றலாம் எப்படி என்று தெரியாது. இந்த மாதிரி பண்புகள் இல்லாத நாடுத்தான் நான் நம்முடைய ஊரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நின்று நாடகம் நடிக்கணும். மேடையில் நின்று ஹவுபாவை கண்ட உடனே என்னுடைய முதலாக கேட்குறது என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ 5% ஹராமானது வந்து சேர்ந்துட போடாதண்டு என்று சொல்லி மேடையில் நின்று டான்ஸ் ஆடுறது தான் இந்த ஊருக்கு பிடிக்குது. பிறகு அங்கே நான் செய்யலை இங்கே செய்யலை எல்லாம் எனக்கு நீதிமன்றம் ஊடாக ஐஜிபிஏ சர்டிஃபிகேட் தந்திருக்காரு. நானும் என் மகனும் அல்லாமாக்கள் உத்தமர்கள் என்ற ஐஜிபி சர்டிஃபிகேட் தந்துட்டார். ஆகவே இனி அல்லாவோட பெரிய சர்டிஃபிகேட் தான் ஐஜிபியில் சர்டிஃபிகேட் வேறு அல்லாமாங்கிறது. அப்படி அவர் மேடையில் நின்று நாடகம் ஆடினா அதுதான் இந்த ஊருக்கு பிடிக்குது. இந்த இதுகள் எனக்கு செய்ய தெரியாதெல்லாம் நான் அரசியலில் பின்தள்ளிய இப்படியான சாபமும் இல்லை, இப்படியானதுக்கு நாங்கள் பின்னணியில் இருக்கிறார்களும் இல்லை. பொய் சொல்கிறதுக்கோ ஒருத்தனை ஏமாத்துறதுக்கோ ஒருத்தனை 5 நிமிஷம் அனாவசியமாக எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதோ விரும்பாதனா இப்படியான உயிர்கள் போகிறதுக்காக நான் போய் நிற்பேன். அவங்க துவக்கு தூக்குனாங்க, அவனும் துவக்கு தூக்குனான். இது ஒரு அரசாங்கப்பட அது அவனை தூக்கி அடிக்கான், அவன் அடிக்கான். இதில் நான் போய் சொல்லி தீர்மானம் எடுத்து நீ தான் ஹோம் கார்டுக்கு அடிக்கணுமென்று நானாக இவனுக்கு ஆலோசனை கொடுக்கணும். எனவே ஹம்சா கலீலுக்கு வெகு விரைவில் சம்பந்தமான சட்ட நடவடிக்கை நானும் நல்ல ஒரு சுப நேரம் வரட்டுமண்டு இவர் குரு அவர் அங்கே தூக்க இங்கே ஹம்சா கலீலை தூக்குவோம்ன்ற மாதிரி தான் இப்போ பிளான் பண்ணிட்டீங்க. 2 தூக்குவதும் ஒரே நாளையில் நடக்கணுமென்று பிளான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் என்னை கேட்டிருக்கிறீங்க. எனவே பொருத்தத்தோடு இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் என்று சொல்லி முடிப்பதோடு நானும் புது யூடியூப் சேனல் தொடர்ந்துருக்கிறேன், சத்தியம் நியூஸ் என்று சொல்லி. அந்த சத்தியம் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தவும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.